போலீஸ் கேட்கலாம் இவன் ஆளை வச்சு அதை பண்றதுன்னு சொல்ற போது அப்ப நாம நேரடியாக மறைமுகமான சண்டையை வேண்டாம். संगति கல்வி பாதுகாப்பு குழு கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளர் தெய்வேந்திரன் பேசுகிறேன். 5 மாத காலம் மாணவர் அஜய் என்ற சிறுவனை வித்யாநிகேதன் மெட்ரிக் பள்ளியில் அனுமதிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியோடு தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். கல்வி உரிமை சட்டம் 2009 கல்வி உரிமை சட்டத்தின்படி 14 வயது வரை எந்த மாணவனையும் இடைநீக்கல் செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிற போது இந்த மாணவனை நிறுத்தியதற்கான காரணம் என்ன என்றையும் சொல்லாமல் இந்த கல்வி நிறுவனம் இருக்கிறது. நாங்கள் கல்வி பாதுகாப்பு குழுவின் சார்பாக மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு புகார் மனு அளித்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் முதன்மை கல்வி அதிகாரி மரியாதைக்குரிய சிஓ அவர்களை பார்த்து ஒரு மனு அளித்திருக்கிறோம். மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர் முன்னால் இருந்த கீதாவையும் பார்த்து மனு அளித்திருக்கிறோம். இப்போது புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்க வனஜா அவர்களையும் பார்த்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த பள்ளியில் இந்த மாணவரை சேர்ப்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. 5 மாத காலம் இந்த மாணவன் யூனிஃபார்மோடு இந்த மாவட்டத்தில் உலா வந்து கொண்டிருக்கிற இந்த கொடூரத்தை எங்களால் கண்டுகொண்டு பார்த்து சும்மா இருக்க முடியல. ஆகவேதான் இன்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜன் அவர்களுடைய தலைமையில் இந்த மாணவனை இதே பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இதுவரையும் எந்த அதிகாரியும் இங்கே வந்து பார்க்கல, இந்த பள்ளி நிர்வாகத்தோடு பேசல. இந்த மாணவனுடைய கல்வி உரிமை சட்டம் யாருக்காக என்ற கேள்வியோடு இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்து எல்லா இடத்திலையும் விளம்பரம் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட அஜய் மாணவன் ஏன் சேர்க்கவில்லை என்ற கேள்வியை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். கல்வி உரிமை சட்டம் இந்த மாணவனுக்கு பயனளிக்கப்பட வேண்டும். உடனடியாக இந்த பள்ளியில் இந்த மாணவனை அனுமதிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களை, பெற்றோர்களை, கல்வி ஆர்வலர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துகின்ற ஒரு ஏற்பாடு என்று நடைபெறும். நேற்றைய தினம் IMSC அதிகாரியோடு கல்வி நிறுவனம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் மாணவன் இந்த ஆண்டில் நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம், அடுத்த ஆண்டில் அடுத்த பள்ளியில் சேர்ப்பதற்கு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. தமிழகத்தில் இப்படி ஒரு கொடூரம் என்பது இப்போதுதான் நடந்திருக்கிறது. 6 வயது மாணவருக்கு 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கேட்கிற ஒரு பள்ளி நிர்வாகத்தின் மீது ஏன் இந்த பள்ளி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கையை நோக்கி போகவில்லை என்ற கேள்வியும் கவலையும் ஏற்பட்டிருக்கிறது. கல்வி பாதுகாப்பு குழுவின் சார்பாக அன்பான வேண்டுகோள் இந்த பெற்றோர்களுக்கு நாங்கள் கேட்கிறோம். அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியை பாதுகாக்கின்ற கல்வி பாதுகாப்புகளோடு இணைந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வரைக்கும் என் 2 பொண்ணு தான் படிச்சாங்க. ஒரு டெர்ம் பாஸ் பண்ணி முடிச்சு 4 வருஷம் ஆச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கேளுங்க. ரெடி ஆன்சர். அசோசியேஷன்ல எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ். உங்களுக்கு என்ன அந்த பொறுப்புல யாராவது இருக்காங்களா? அசோசியேஷன் தலைவர் இருக்காங்க. அது முறையில் இப்போ எல்லாரும்னா இப்போ 1000 பேர் படிக்கிறாங்கன்னா 1000 பேரண்ட்ஸ் வந்து இங்கே உட்கார முடியாதுங்க. 2 பேர் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதனால அவர் ஒரு கமிட்மெண்ட் வர முடியாது.
அசோசியேஷன்ல இருக்கிறீங்க, இது பிரச்சனை ரைஸ் ஆயிருக்கு. முதல்ல பேர் ஒரு பேர் வர கிடையாது. எத்தனை பேர் வந்திருக்காங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல? சார் இந்த அளவுக்கு கூட்டம் சேர்த்து வர அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட்டம் சேர்த்தோன்னு சொல்லுங்க. நாளைக்கு 4,000 பெருசாக என்ன கூட்டு தர வேண்டியது வரும். போன தடவை வந்து 4 மணி தான் அதெல்லாம் போட்டு எல்லாம் அது மேனேஜ்மெண்ட் தான் கேட்கணும் சார். எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் தான், அவங்க எங்களையும் கேட்க முடியாது, மேனேஜ்மெண்ட் தான் கேட்கணும். அதாவது வந்து எங்களோட தரப்பு என்னென்னா, அவர் என்ன வந்து அவர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. மேனேஜ்மெண்ட் கூட லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அங்கே தான் கேட்கணும். நாங்கள் வந்து சொல்ல பட் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தால் ஸ்கூலில் அட்மிட் பண்ணுறது வேஸ்ட். அட்மிட் பண்ணக்கூடாதுங்கிற லீகலாக நடவடிக்கை எடுத்துருக்கு, நடந்து போயிட்டு இருக்கு எல்லாமே. சார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? எதுக்காக ப்ரொசஸிங்? அதாவது வந்து அவர் ஒரு இஷ்யூக்காக ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு போலீஸ் கூட்டத்தை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூட்டிகிட்டு வந்துட்டு ப்ளஸ் அதுக்கு ப்ரொடெக்ஷன் போலீஸ் வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு முன்னால். குழந்தைய படித்து கூட்டு வரைக்கும் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பள்ளியில் மாணவனை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை சார். இது வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் மாதமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ரிப்போர்ட் வாங்க வரல, பேப்பர்ஸ் வாங்க வரல, ஃபீஸ் கட்டலை, அதனால ஃபீஸ் கட்ட சொன்னோம். ஏப்ரல்லையே நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் கோர்ட்டில் கேஸ், அதாவது ஜூனில் பையன் சேர்ந்துருக்கான், ஜூலையில் எங்கள் மேலே கேஸ் போட்டாச்சு, அடுத்த மாதம் கேஸ் போட்டாச்சு. ஸோ அப்படின்றப்போ நாங்கள் சரி ஒரு குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த 6 மாதம் நாங்கள் சகிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ கூப்பிட்டு சொன்ன பிறகு இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கோர்ட்டில் கேஸ் இருக்கிறப்போ நாங்கள் பேசக்கூடாது. அதுதான் ரூல், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். when the case is on the court, we are not supposed to talk, we can't take any side. அதனால நாங்கள் என்னால் வரைக்கும் பேசாமல் இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் இதை தயவுசெய்து சொல்லணும் எல்லாருக்குமே, எனக்கு வந்து அண்டர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் நான் எனி டைம் ஐ மே கோ டு ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஆல் த டைம் வந்து நேத்திக்கு ஒரு டே ஃபுல் டே எங்களை விசாரிச்சிருக்காங்க. சார் நாங்களாம் ஒரு சொசைட்டியை உருவாக்குறவங்க சார். டீச்சர்ஸ் அப்படின்ற ரோல் உங்களுக்கெல்லாம் தெரியணும் எல்லாருக்கும். ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு கோவில், அங்கேருந்து தான் மொத்த சொசைட்டி உருவாக்குது. ஒரு சொசைட்டியில் எங்களால் ஒரு விஷயத்தை போய் சொல்லிக் கொடுக்க முடியணும்னா முடியாதபடிக்கு எங்களுக்கு நீங்கள் தடை பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி, எந்த டீச்சரும் இப்போ கிளாஸ் போகிறதுக்கு பயப்படுறாங்க சார். அந்த பையன் ஃபர்ஸ்ட் சேர்ந்தப்போ அவங்க அம்மா எங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்தாங்க. நார்மல் ஃபீஸ் தான் அவங்க கிட்ட வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபீஸை பத்தி நாங்க பேசவே கிடையாது. நாங்க ஃபீஸ் கூட நாங்க கேட்கறது கிடையாது. சரி, ஒரு குழந்தையுடைய ஒரு அந்த பையன் மனநலம் பாதிக்கப்படக்கூடாது. 6 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? பெற்றவங்க செய்யற தப்பு குழந்தைங்களுக்கு செய்யக்கூடாதுங்கிறதுனால நாங்க சகிச்சுக்கிட்டு இருந்தோம். ஃபீஸ் வாங்குறது இல்லைங்க, சேர்ந்ததே ஜூன் மாசங்க. ஜூலை மாசம் எங்களுக்கு அவர் நோட்டீஸ் அனுப்பிட்டாருங்க. நாட் ஈவன் a month. மேடம், இப்போ வந்து அவருடைய தகப்பனார் வந்து டீச்சர்ஸ்ட்டு ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, ஸ்டூடெண்ட் மிஸ்பிஹேவ் பண்ணுறாருன்னு மிஸ்பிஹேவ் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டான டேர்மில் புரிஞ்சுக்கணும். ஒரு பேரண்ட்டு ஃப்ரைடேஸில் வந்து பார்க்கலாம், ஓப்பன் டேஸில் வந்து பார்க்கலாம், ஹோம்ஒர்க் ஏதாவது தெரியலாம் வந்து கேட்கலாம். அப்போது இவங்க ஒரு டீச்சர்னு வச்சுக்காங்க, நான் தான் மிஸ்டர் ஜெகதீசன் வச்சுக்கோங்க. இப்படி வந்து இப்படி பார்த்து இப்படி பேசினா எந்த லேடி டீச்சர் அவங்க கிட்ட பேசுவாங்க? நீங்கள் எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு அப்படின்றப்ப அந்த லேடி ஸ்டாஃப் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரே என்ன சொல்கிறாரு, ஐ ஹாவ் த ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜ், என்கிட்ட நீங்கள் எதுவும் சேலஞ்ச் பண்ண முடியாது, இதை நான் ப்ளே பண்ணி காட்டுவேன் அப்படின்னு அவர் வந்து மிரட்டுறாரு. அவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் அவர் எடுத்து வச்சிருக்காராம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்களுக்கு ஐஎம்எஸ்ல அவரே சொன்னப்போ தான் இப்படி ஒரு விஷயம் அவர் செய்கிறாருங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் சரி அந்த கூலிங் கிளாஸ் அவருக்கு ஏதோ கண்ணில் பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தான் இருந்தோம். பட் இந்த விஷயமே எங்களுக்கு அவரே ஐஎம்எஸ் கிட்ட சொல்கிறாரு, நான் ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன், வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன், பாருங்க, நான் எல்லா விஷயத்தையும் டயலாக்ல பேசினதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ இப்போ டீச்சர்ஸ் எல்லாருக்குமே சாதாரணமாக ஒரு விஷயம் பேசினா கூட அது பூதாகரமாக நீங்கள் மேக்னிஃபை பண்ணீங்கன்னா எப்படி டீச்சர்ஸ் இருப்பாங்க? இல்லை நேத்திக்கு வந்து பேசியிருக்காரு, கண்ணாடி உடஞ்சா மாதிரி ஒட்ட முடியாது, நான் 6 மாதம் கழிச்சு போயிடுறேன்னு ஐஎம்எஸ் என்னை கூட்டு நீ அட்மிஷன் கொடுமான்னு இருக்காங்க. நாங்கள் சரின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு காலையில் திருப்பி தர்ணா பண்ணால் எப்படிங்க சார்? நான் 990 ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பேன்னா இந்த ஒரு குழந்தைய பார்ப்பேன்னா ஒரு பேரண்ட் ஆல் த டைம் ஹி இஸ் ஈட்டிங் மை ஹெட். இப்போ அந்த மாணவனுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா?
சார் கோர்ட்ல கேஸ் இருக்கு சார். கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்றாரோ ஜட்ஜ் என்ன கூப்பிட்டு விசாரிச்சார். ஜட்ஜு கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கோர்ட் என்ன தீர்மானிக்கிறதோ அதை நான் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சார்? எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர் கொடுக்குறோம் சார். 17 பேர் இருக்காங்க இப்போ யூகேஜி ஃபுல்லாவே இருக்காங்க சார். 25% நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல எவ்வளோ கொடுக்கணுமோ இது வந்து இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஒன்லி எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அதில் உரியதை நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது 77 ஸ்டூடெண்ட்ஸ்னா அதில் 25% 17 பேர் எங்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. 17 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம்.